ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாங். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே போடுற சாங் நம்மளுக்கு சனிக்கிழமை காலையில் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரைடே நடந்த விஷயங்களை சனிக்கிழமை தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த விஷயங்கள் ஒரு பசல் மாதிரி வந்துட்டு அந்த சாங் பற்றின விஷயங்கள் வரும். அதாவது எவிக்ஷன் பற்றின விஷயங்களை வந்து சாங்காக கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு. ஆனால் இது வரைக்கும் நடந்திருக்கா கேட்டிங்கன்னா ஒரு சில நேரங்கள் நடந்திருக்கு, ஒரு சில நேரங்கள் நடக்கலை. பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரெண்டிங்காக மாறிடுச்சு இந்த பிக் பாஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன பாட்டு ஒளிபரப்பப்பட்டதுன்னா இந்தா மாறி படத்தில் வந்துட்டு பேர் பெருசு இவ ஆள் புதுசு அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் ப்ளஸ் அவர் வந்து ரொம்ப கெத்தாக இருப்பாப்புல. ஸோ ரொம்ப கெத்தாக இருப்பாப்புல, எப்பவுமே வரப்பாகவே இருப்பார். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரெசென்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஓவராக வரப்பாக இருப்பார். இந்த வாரம் தான் ஏதோ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். ஆனால் ஒரு இடத்துல விஜய் பார்வதிக்கிட்ட வந்துட்டு உண்மையான அந்த முகம் வந்து வெளியே வந்துருச்சு. சரிங்களா? ரொம்ப வரப்பான ஆள். போன வாட்டிலாம் வந்துட்டு ஐயோ எத்தனை அது ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்து விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹாட் சீட்டில் உட்கார வச்சு அமிச்சாங்க கெமி கூட. ஸோ மேபி மாறி வந்து ரொம்ப கெத்தாக வந்து ஆள் முறைச்சிக்கின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து இந்த படத்தில் இன்னொரு குழு என்னென்னா, இது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட். இதில் வந்து காஜல் என்ன பண்ணுவாங்கன்னா தனுஷை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி ஏமாற்றுவாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றும் சேர மாட்டாங்க, அந்த மாதிரி தான் போகும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி லவ் வச்சு ஏமாத்துறது ரெண்டு பேர். ஒன்று அரோரா, இன்னொன்று வியானா. ஸோ வியானா வந்துட்டு கேமுக்காகவே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நல்லா ஓட்டு வரும்போது இவங்க எஃப்ஜேவை வந்துட்டு எஃப்ஜேவா அப்படின்னாங்க. ஓட்டு கம்மியாக இறங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு லவ் ட்ராக் ஆரம்பித்து கடைசியில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இப்போதைக்கு ப்ரொமோ போடுற அளவுக்கு எஃப்ஜே வித் வியானா அப்படின்னும் போது ப்ரொமோவே கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா தனியாக ஒரு ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கு, வேறு கண்டென்ட் இல்லையே. இன்னொரு பக்கம் அரோரா. இப்போது அரோரா இருக்கிறனால கமருதீன் கேம் வெளியே வரல. கரெக்டுங்களா? கமருதீன் வெளியே தெரியல. ஏன்னா கமருதீன் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்தார்னா வண்டியாக பேசுவார். என்ன இந்த பிரச்சனைலாம் பேசுகிறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஆள் கமருதீன் பேச ஆரம்பித்தார்னா லிஸ்ட்டே பார்த்தா அது அந்த மாதிரி பேசுவார். அவரை இப்போ வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட எல்லாத்தையும் கொட்டிடுறாரு. அரோரா கிட்ட ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறார். மேபி அரோராவை வெளியே அமிச்சிட்டா கமருதீனோட உண்மையான கேம் வெளியே வரதுக்கு வாய்ப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பியூர் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும்போது கமருதீனோட கேம் வெளியே வரலையே, ரொம்ப கமுக்கமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அரோரா ரொம்ப நாளாக வந்துட்டு லிஸ்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸாக அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த லவ் வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறது யாருன்னா கண்டிப்பாக அரோரா இன்னொரு ஆள். ஸோ மேக்ஸிமம் அரோரா போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு தான் இங்கே. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் தெரியுமா? கேடிக்கெல்லாம் இவன் கேடி ஒரு வாரம், கேடிக்கெல்லாம் இவன் கேடி அப்படின்னு அதில் வந்து தனியாக நம்மளால் காமிக்கிறேங்க, யார் விக்ரம காமிக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங்கை அப்பார்ட் அப்படி பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு உண்டான ஒரு கடைசி நாளாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சாங் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுதுன்ற மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.